Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Nisha Rumi Vlogs. ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சிருக்கேன். ஸோ அதே குக்கரே வந்து தாளிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண வச்சுருக்கேன். 2 ஆனியன் வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு 3 டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் வாங்கியிருக்க மட்டனே வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் ஆயில் கம்மியாக போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்களா, வேக வச்ச அந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நான் கொழுப்பாக இருக்கு பாருங்க. நான் போடலை. ஸோ வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும் போது உப்பு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இதில் நான் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறச்சா நம்மளுக்கு குக்கிங் டைமும் வந்து சேவ் ஆகும். சீக்கிரமாக வந்து வதக்கிற பொருள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வதங்கும். தென் கறி வேக வச்சுருக்கேன். அதில் உப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் உப்பு போட்டது வந்து கரெக்டாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தோசை போட்டுக்கலாம். இடையில கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுவோம், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் டைம் வந்து நான் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் மல்லி அண்டு காஞ்ச மிளகாய் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர். இதுவுமே வந்து நம்ம அந்த சைட் போயிட்டு வரத்துக்குள்ள லைட்டாக இவங்க வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மசாலாஸ் வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். மசாலாஸ் ஆட் பண்ணும் போது ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மசாலா வந்து கருகிடும். இதுலேயே வந்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும். இந்த தண்ணி சேர்க்காம வெளியில் இருக்க தண்ணி யூஸ் பண்ணாமல் இதுவே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மசாலா வாசனை போகட்டும், எண்ணெய் தெரியட்டும், மட்டன் சேர்த்துட்டோம், மூடி வச்சிடலாம்.
வச்சுருந்த கறியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வேகட்டும். பார்க்கலாம். செம்மையா இருக்கு. இந்த டின்னருக்கான ரெசிபி இது. மட்டன் கிரேவி வச்சுட்டு ரசம் ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான், அதை ஷூட் பண்ணல. ரசம் ஆல்ரெடி வச்சாச்சு, அதை நான் ஷூட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அது ஒரு நாள் ஷூட் பண்ணி போடுறேன். எங்கள் வீட்டு ஸ்டைல் ரசம் எல்லோரும் வைப்பீங்க, அது என்னங்க உங்கள் வீட்டு ஸ்டைலுன்னெலாம் கேட்காதீங்க. டிஃபர் ஆகும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெடி. இதை நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்சதுனால நான் விசில் கொடுக்கல. இல்லை நீங்கள் டைரெக்டாக தாளிச்சையுமே டைரெக்டாக விசில் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என் பொண்ணுக்கிட்ட கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எங்கள் மம்மி எங்களுக்காக மட்டன் கிரேவி செஞ்சுருக்காங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதனால் இப்போ என் அக்கா டேஸ்ட் பண்ண போகிறா. நல்லாதான் மம்மி இருக்கு. எப்படி இருக்கு? காரமாக இருக்கா? நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. அக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.